நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் ரிங்கு சிங் இன்னைக்கு ஒரு ஆட்டத்தை கொடுத்து கிங்னு ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இன்னைக்கு வந்து ராஜஸ்தானுக்கும் கேகேஆருக்கும் நடந்த மேட்ச்ல ராஜஸ்தான் டாஸ் வின் பண்ணி கான்பிடண்டா பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. அதுக்கு தகுந்தாப்புல வழக்கம் போல ஜெய்ஸ்வால் சூரியவன்சி இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்பும் வேற லெவல்ல வந்து இருந்துச்சு. சும்மா 8 ஓவர்ல 80 ரன்னுக்கு மேல வந்து எடுத்தாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ராஜஸ்தான் வழக்கம் போல ஒரு அதிரடியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியா 200 ரன்னுக்கு மேல எடுக்க போறாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ராஜஸ்தானுக்கு ஏமானா வருண் சக்கரவர்த்தி வந்தாரு. வந்த மனுஷன் இந்த உடைக்கிறவங்களோட பார்ட்னர்ஷிப்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வைபவ் சூரியவன்சியோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல துருவ் ஜுரலோட விக்கெட்டே வந்து எடுத்தாருங்க. ஜெய்ஸ்வால் நின்று அப்படியே இன்னிங்ஸை கண்டினியூ பண்ணுவான்னு நினைக்கும் போது அப்ப சுனில் நரன் இருந்துட்டு தான் நானும் வரேன் என் பங்குக்கு விக்கெட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவரும் ஜெய்ஸ்வாலோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி விக்கெட் எடுக்க கூடவே கார்த்திக் தியாகி இருந்துகிட்டு எப்பா நானும் என் பங்குக்கு விக்கெட் எடுக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு அவரும் அவரோட பங்குக்கு நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட் எடுத்தனால ராஜஸ்தானால ஒன்றும் பண்ண முடியலங்க. 20 ஓவர் முடிவுல 155 ரன் மட்டும்தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த அளவுக்கு வந்து ராஜஸ்தானோட ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா இதுக்கு முக்கிய காரணம் வருண் சக்கரவர்த்தியோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா மனுஷன் 4 ஓவர் பவுலிங் போட்டு வெறும் 14 ரன் விட்டு கொடுத்து 3 விக்கெட் எடுத்து பட்டை கிளப்பிட்டாரு. இவர் கூட கார்த்திக் தியாகியும் நல்ல பவுலிங் பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து 3 விக்கெட் எடுத்தாரு. அப்புறம் சுனில் நரேனோட பவுலிங்கும் வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க. இவங்க 3 பேரோட பவுலிங்கை சமாளிக்க முடியாம தான் இன்னைக்கு ராஜஸ்தான் திணறி போயிட்டாங்க. இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல்ல 156 ரன் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயமா சும்மா கேட்காரு அசால்ட்டா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. ஜோஃப்ரா ஆர்ச்சரு ஃபர்ஸ்ட் பால்ல டிம் சைஃபர்ட்டோட ஸ்டெம்பை தெறிக்க விட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஓவர்ல ரஹானேவும் அவுட் ஆயிட்டாரு. அப்புறம் கேம்ரான் கிரீனு ஆங்கர்ஸ் ரகுவன்சி போவல் ரமன்தீப் சிங்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி விக்கெட் போயிடுச்சு. இதனால கேகேஆரை பொறுத்த வரைக்கும் 85 ரன்னுக்கே 6 விக்கெட்டை இழந்து பயங்கரமா தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா மேட்ச் கொஞ்சம் டஃபா போகுதோ நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து டிஃபெண்ட் பண்ணி இந்த மேட்சை கூட ராஜஸ்தான் வின் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். அப்பதாங்க ரிங்கு சிங் ஹலோ நான் இருக்கேன்ப்பா, நான் வந்து ஒரு காலத்துல 5 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணி கொடுத்தேன் தெரியும்ல, அதே ஃபார்முக்கு நான் திரும்புறேன் அப்படின்னு ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாருங்க. அவர் கூட வந்து அங்குல் ராயும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாரு. ரிங்கு சிங் அதிரடி காட்டி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துறனால இந்த மேட்சை கேகேஆர் 2 பால் மிச்சம் இருக்கும்போது 4 விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. உண்மையிலே இந்த மேட்சை கேகேஆர் வின் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கேகேஆர் பவுலர்ஸ் கொடுத்த மரண மாசான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸும் ரிங்கு சிங்கோட அதிரடியான ஆட்டம் தான். ஏன்னா மடமடமடன் விக்கெட் போனாலும் கடைசியில நாங்க நின்று சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்போம்னு சொல்லிட்டு இந்த மேட்சை வந்து வின் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப ராஜஸ்தான் வந்து இந்த மேட்சை தோத்தது மூலமா இந்த ஐபிஎல் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா மாறி இருக்குங்க. ஏன்னா அவங்க மட்டும் கண்டினியூஸா வின் பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப நாங்களும் வந்து தோக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் தோத்துருக்காங்க. இனிமேல் வரப்போற மேட்ச்ல ராஜஸ்தான் என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.